ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட செர்ரிஸோ நட்ஸோ சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்திட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். 2 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா 2 ஹவர்ஸ் ஊறி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஆரஞ்ச் ஜூஸில் செர்ரிஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து கேக்குக்கு தேவையான கேரமலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் சுகர், இதே கப்பில் மறுபடியும் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்திக்கோங்க. விச் மீன்ஸ் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேம் சிம்மில் வச்சு கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா எங்கேயுமே கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கமாக ஆறிட்டுருக்கட்டும். அடுத்து நம்ம கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் காய்ச்சி ஆற வச்சின பால், 1/4 கப் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்திங்கன்னா பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, ஸோ நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இனிஷியலாக கலக்கும் போது இந்த மாதிரி க்ரம்பிள்ஸ் இருக்கும் தான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அது சரியாயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த க்ரம்பிள்ஸ் எல்லாம் உடஞ்சி மாவு நல்லா எங்கேயுமே க்ரம்பிள்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு நம்ம எந்த டின்னில் பேக் பண்ணுறோமோ அதில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேக் டின் இல்லை, ஸோ நான் இந்த பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு பேனில் ஸ்டாண்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 15 மினிட்ஸ். இந்த பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பேன் நல்லா மூடி போட்டு 35 to 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்திங்களா, ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். கேக்கில் இருக்க பட்டர் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு வித்தவுட் எக் அண்ட் ஓவன். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.